ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற தாளக்குடின்ற பகுதியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற மக்கள் தான் இந்த மாதிரி மண் சட்டி மண் பானைகளெல்லாம் செய்கிறது அவங்க தொழிலாக வச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களோட தொழிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்க எப்படி இந்த மண்ணை குளத்துலேருந்து எடுத்து இதை எப்படி ஒரு பாத்திரமாக ஒரு மண் பானையாக செய்கிறாங்கன்றதை பார்க்க போகிறோம். அப்படியே இந்த மக்கள்கிட்ட பேசி அவங்களோட அனுபவங்களை பற்றியும் இன்னும் இந்த தொழிலில் அவங்களோட கஷ்டங்களை பற்றியும் அவங்கக்கிட்டேருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தோளவட்டம் தாளாக்குடி பேரூராட்சியில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். கவர்மெண்ட் சொசைட்டி இதில் நான் ஒரு 40 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். இவங்க சின்ன பிள்ளையில நான் ஒரு 15 வயசுலேயே வேலையை இருந்ததுக்கு அப்பா கூட இருந்துக்கனால இந்த வேலையெல்லாம் படிச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு வெட்டி மண் வரணும்னா எங்களுக்கு 1.5 பரலாங்க தள்ளி ஒரு குளம் கிடக்கு. அது நடந்து போய் தான் முன்னாலெல்லாம் மண் கொண்டுட்டு வருவோம். இப்போ அதெல்லாம் ரொம்ப எடுக்க முடியாத கண்டிஷனில் இருந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட்டு அப்ரூவோட வாங்கி எடுத்துதான் எங்களுக்கு மண்ணை எடுக்க வேண்டியிருக்காங்க. ரொம்ப கஷ்டம் தான், தருவது கஷ்டம். மண்ணை கொண்டு வரணும் போலீஸ்காரங்கள்லாம் எங்களுக்கு கெடுபடியாக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கவர்மெண்ட் கொஞ்சம் எங்களுக்கு ஃப்ரீயாக தந்துட்டு இருக்கணும். தந்துட்டு இருந்தால் தான் இதை செய்யணும். சின்ன பிள்ளைல செய்திருக்கிறது இப்போ செய்ய முடியும். ஆனால் இப்போ உள்ள பையன்மார்கள்லாம் இதை செய்யறதுக்கு கொஞ்சம் ஆர்வப்பட மாட்டாங்க. எவ்வளோ கவர்மெண்ட்டுடைய ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை இல்லாதனால மக்களும் அதை விரும்பாமல் படிச்சுட்டு வேற தொழிலுக்கு போகக்கூடிய இல்லை. இப்படி இருக்கிற தொழில் நலிவுடைய வாய்ப்புகள்லாம் வந்துவிடும். நீ கவர்மெண்ட் ஒரு கைதூக்கரை தூக்கி விட்டு இதை நல்ல செய்ய ஒரு நபருக்கு ஒரு 20 சென்ட் இடங்கள்லாம் தேவைப்படும். அதெல்லாம் கொடுத்து எடுத்து ஒரு செட்டு மாதிரி வச்சு நடத்தியிருந்தால் தொழில் நோய் மேன்மை போடுறதுக்கும் சூளை போடுறதுக்கு உள்ள வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா அந்த தொழிலுக்கு மெயினாக மண் தேவை, இடம் தேவை. ரெண்டு தேவை இருக்கனால கவர்மெண்ட் தான் இதை எங்களுக்கு செய்ய முடியும். ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் பாவப்பட்ட மக்களை தான் இருப்பா. இந்த தொழிலை முன்னேறக்கூடிய விற்பனை பண்ணக்கூடிய முன்னேறிடுவா. செய்யக்கூடியவங்களை தாழ்மையாக இருந்துட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கா. வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய ஆளும் உண்டு, ஒரு வீடை வச்சு இருக்கக்கூடிய ஆளும் உண்டு. அதை வச்சு தான் குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் இருந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போவும் எங்களுக்கு தண்ணி ஊற்றி சமயங்கள் குளத்துல மண் எடுக்கணும், தண்ணியை வச்சு தரக்கூடிய இது கவர்மெண்ட் தான் செய்ய முடியும். அதனால் நாங்கள் ஓயாமல் இந்த சின்ன தொழிலுக்கு செய்யக்கூடிய சமயத்தில் கவர்மெண்ட் நல்ல முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு இப்போ கவர்மெண்ட்டே 10 பேர் நின்றுன்னா ஒரு மாதத்துக்கு பிறகுதான் எங்களுக்கு ஒரு ஆர்டர் தராங்க. அதை கொண்டுட்டு போய்னா குளத்துல இருக்கக்கூட போலீஸ்காரங்க எங்களுக்கு கெடுபடி வைக்காங்க. இப்படிலாம் பண்ணக்கூடிய சமயத்தில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தொழில் பார்க்கறதுக்கே விருப்பம் இல்லாத சூழ்நிலை இருக்கும். முன்னால நாங்கள் ஒரு 15 வயசுல இருக்கக்கூடிய மாதிரி ஃப்ரீயாக விடணும். இப்போ போகிறோம், ஒரு குளத்துல இருந்து ஒருபடி மண் எடுத்துட்டு வரோம், தண்ணி விடுவோம், குழப்பம் மிஸ் பண்ணோம், அப்படியே தொழில் நடந்துட்டு இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. ஒரு மண் எடுக்கணும்னாலே பணம் கொடுத்தாதான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதாவது ரொம்ப கஷ்டப்படக்கூடிய தொழிலாக தான் இது இருந்துட்டு இருக்கு. நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுங்க. கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு இப்போ தொழில் ஃப்ரீயான சலுகைகளை தந்துட்டு இருந்தால் மேல்நிலையுள்ள மக்களும் செய்யறதுக்கு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை கூட நல்ல மக்கள் மத்தியில ஒரு விருப்பம் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். மேலே எல்லாமே காமராஜர் காலத்தில் கட்டின ஒரு ஷெட்டு தான் இது. 65 வருஷமா ஓடு வச்சு கட்டியிருக்காங்க. இதுல இருக்கிற கம்பு எல்லாமே ரொம்ப பழமையான ஒரு பழமையான நிலைமையில இருக்குது பார்த்தாவே. ஆனால் இந்த தொழில் இதை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான லாபம் கிடைக்கல. அதே இது இந்த வாங்கி விற்கிறவங்களுக்கு அதுக்கான லாபம் ரொம்ப கிடைக்குது. காரணம் என்ன அப்படின்னா, வாங்கி விற்கிறவங்க அவங்க இவங்க கிட்டேருந்து கம்மியான ரேட்டுக்கு வாங்கி நல்ல ரேட்டுக்கு வெளியில் மக்களுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரிப்பட்ட கஷ்டப்பட்டு இந்த பாத்திரங்களை உருவாக்குறவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். நான் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் டைரெக்டாக இனிமேல் இவங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னும் இப்போ இருக்கிற அந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில இந்த பாத்திரங்கள் எல்லாம் வெளியில மக்கள் விரும்பி வாங்குறாங்களா? வாங்க. பொங்கல் டைம் எங்களுக்கு நல்லா விற்கும். இந்த கேரளால ஆற்றுவா கோயில் விசேஷம் நடக்கும். அதெல்லாம் லட்சக்கணக்கில் எங்களுக்கு செலவழியும். அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. சேல்ஸ் போய்கிட்டு தான் இருக்கு. நாங்கள் உற்பத்தி பண்ண மட்டும் பண்ணுங்க. பண்ணதுக்கு ஆள் இல்லாம சொல்ல இருக்கு. எங்களால் இப்போ 2 பேர் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு ஆள் பண்ணி வச்சா எவ்வளவு பண்ணி கொடுக்க முடியாது. கூட 10 பேர் வேலை பார்த்தாதான் அது விற்பனை பண்ணக்கூடிய இடத்துக்கு ரொம்ப பாத்திரங்கள்லாம் அதிகமாக போகும். அங்கேயும் விற்பனை நடக்கும். விற்பனை பண்ணக்கூடிய நல்ல மாதிரி டீசெண்டாக எடுத்துட்டாங்க. பொண்ணுங்களாம் நல்ல டாக்டர் லெவலில் படிக்க வச்சு நல்ல மாதிரி திருவனந்தபுரம் சிட்டி போயாச்சுன்னாச்சா குறைஞ்சது ஒரு பெரிய திருந்த சிட்டினாலே அங்கே சட்டிப்பானை வியாபாரம் தான். அந்த மாதிரி நெய்யாற்றங்கரை அந்த மாதிரி போயாச்சுனாக்க ரொம்ப இதுதான்.
அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த ஹெல்ப்பும் வரல. அட் த சேம் டைம் அவங்களுக்கு இந்த ரா மெட்டீரியலான இந்த களிமண் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அப்படியே களிமண் வந்து விலை கொடுத்து வாங்கி அவங்க கஷ்டப்பட்டு இந்த வேலைகளை எல்லாம் பண்ணி அவங்க வெளியில வித்தாலும் அதை வந்து வாங்கி விற்கிறவங்க தான் அதுக்குள்ள லாபத்தை எடுக்கிறாங்களே தவிர இவங்களுக்கு அதுக்கான எந்த லாபமும் வரல. அதுலயும் இன்னொன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த தொழில் வந்து வருஷத்துல 365 நாள் பண்ணவே முடியாது. இது வெயில் காலத்துல மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா இந்த பானைகள் இந்த சட்டிகள் எல்லாமே அவங்க வந்து வனைஞ்சு வெயில்ல காய வச்சு அடுத்தது சுள்ளையில வந்து அடுக்கி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி தான் வந்து வெளியில் விற்பாங்க. ஸோ இது வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது. இது ஒரு பானை, ஒரு சட்டி, ஒரு அடுப்பு கம்ப்ளீட்டாக ரெடியாகி வரணும்னா கிட்டத்தட்ட 3-4 நாள் வந்து அந்த ஒரு ப்ராடக்டில் வந்து அவங்க செலவு பண்ணால் மட்டும்தான் அவங்களால வந்து அதை ஒரு முழுசான ஒரு மண் பானையாக ஒரு மண் சட்டியாக அவங்களால கொண்டு வர முடியும். ஸோ இப்படிப்பட்டதான தொழிலை வந்து நம்ம வந்து நேசிப்போம். நம்ம இதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம இவங்ககிட்ட இருந்து டைரெக்டாகவே இந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். இவங்களோட கான்டாக்ட் நம்பர், இவங்களோட லொகேஷன், அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே நான் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ எல்லா மக்கள் மத்தியிலும் இதை பற்றி நம்ம ஒரு பெரிய அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும். அதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப் எடுக்கணும். கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே ஒரு விழிப்புணர்வு கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரோனா காலகட்டத்தில் கொரோனா பற்றி ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்தாங்க. அதே போல தான் இந்த மாதிரி வந்து இந்த தொழில் சார்ந்த காரியங்கள் எல்லாமே கவர்மெண்ட் வந்து ஒரு விழிப்புணர்வு மக்களுக்குள்ள கொண்டு வந்து இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரும்போது இன்னும் நிறைய மக்கள் இதை வந்து விரும்பி தேர்வு பண்ணுவாங்க. எல்லா மக்களும் வந்து இந்த தொழிலே வந்து ஈடுபடுவாங்க. இந்த தொழிலில் ஈடுபடும் போது இந்த தொழில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு வளர்ச்சியை பெறாது.